السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عليما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم. شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் புனித ஜும்மா தொழுகைக்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபோ தாபிஈன்கள், இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்து சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, மாற்றத்தை ஏற்படுத்திய மாமறை என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான விஷயங்களை, திருக்குர்ஆன் சம்பந்தமான விஷயங்களையும், திருக்குர்ஆனில் வரக்கூடிய கட்டளைகளுக்கு அந்த நபித்தோழர்கள் ஏற்படுத்திய மாற்றங்களையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக நியமிக்கப்படுவதற்கு முன்னால் அன்றைய காலத்தில் வாழ்ந்த மக்கா பிரதேசத்தில் வாழ்ந்த மக்களாக இருந்தாலும் சரி, மதீனா போன்ற மற்ற பிரதேசங்களில் வாழ்ந்த மக்களாக இருந்தாலும் சரி, பல கடவுள் கொள்கையில மூழ்கி இருந்தார்கள். இறைவன் என்றால் அவனுடைய இலக்கணம் என்ன, அவனுடைய தன்மைகள் என்ன என்பதையெல்லாம் அறியாமல் அல்லாஹ்வை ஓரளவுக்கு அல்லாஹ் என்று நம்பியிருந்த அந்த மக்கள் அல்லாஹ்வோடு சேர்த்து பல கடவுள்களையும் வணங்கி கொண்டிருந்தார்கள். அவர்களாக உண்டாக்கிய கபர்களை வணங்கி கொண்டிருந்தவர்கள் மதீனா போன்ற பகுதிகளில் இருந்தார்கள். சிலைகளாக வணங்கி கொண்டிருந்தவர்கள் மக்கா போன்ற பகுதிகளில் இருந்தார்கள். அப்ப ஒரு இறைவனை பற்றி அவர்களுக்கு சரியான முறையில அறிவும் இல்லை, அது சம்பந்தமான தெளிவும் இல்லை. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடி ஏராளமான இறை தூதர்கள் வந்திருக்கிறாங்க, ஏராளமான வேதங்கள் வந்திருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்த காலத்திலேயே யூதர்கள், கிறிஸ்தவர்கள் என்று வேதம் கொடுக்கப்பட்டவர்களும் இருந்தார்கள். ஆனா அவர்களும் பல தெய்வ நம்பிக்கையில தான் இருந்தார்கள். அப்ப இந்த ஓரிரை கொள்கையை, இந்த திருக்குர்ஆன் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த வஹீயின் மூலமாக அழுத்தம் திருத்தமாக ஆணித்தரமாக போதிக்கிறது. வணக்கத்திற்குரியவன் ஒருவன் தான், அவனை தவிர வேற எவனும் கிடையாது. எந்த வணக்கமாக இருந்தாலும் வழிபாடாக இருந்தாலும் அல்லாஹ்வாகிய அவன் ஒருவனுக்கு மாத்திரம்தான் செய்ய வேண்டும், அவன் அல்லாத மற்ற யாரையும் வணங்க கூடாது என்ற கொள்கைதான் பிரதானமாக பிரகடனப்படுத்தப்பட்ட கொள்கை, முதன்மையாக போதிக்கப்பட்ட கொள்கை.
இந்த கொள்கையின்பால் மக்கள் ஈர்க்கப்படுகிறார்கள். இன்னும் நம்ம கல்ல வணங்குறோம், மண்ணை வணங்குறோம், செத்து போனவர்களை வணங்கி கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி எல்லாம் நம்முடைய வணக்க வழிபாடுகள் இருக்கு. இதெல்லாம் சக்தி இல்லை, ஒண்ணும் இல்லை, இப்படி என்று முகமது சொல்றாரு, ஒரு இறைவன் தான் என்று சொல்றாரு என்று சொல்லி அந்த ஓரிரை கொள்கையின்பால் ஈர்க்கப்பட்டவர்களாக மக்கள் என்ன செய்யறாங்க, அணிவகுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு பின்னாடி அணிவகுக்கிறாங்க. அதை எதிர்க்கக்கூடியவர்களும் இருந்தார்கள். அது எல்லா காலத்திலையும் உள்ளது. எங்க அப்பா பாட்டன் சொன்ன கொள்கைக்கு மாற்றமா நீ சொல்லிடுவியா, எங்க அம்மா பாப்பா சொன்னதுக்கு மாற்றமா நீ சொல்லிடுவியா, எங்க ஊர்ல சொன்னதுக்கு மாற்றமா நீ பேசிடுவியா, எங்க இமாமு சொன்னதுக்கு நீ மாற்றமா பேசிடுவியா என்று கேட்கக்கூடிய வழக்கம் என்பது ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு போக்கு. இது எதிரிகள் எடுத்து வைக்கக்கூடிய வாதம். சரியான கொள்கையா என்று அவர்கள் சீர்தூக்கி பார்க்காமல் இப்படி எதிர்க்கக்கூடியவர்களும் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஓரிரை கொள்கையை எடுத்து சொன்ன மாத்திரத்தில் அதற்கு எதிராக பல்வேறு வாதங்களை வைத்தார்கள். அது எப்படி சாத்தியம், அது எப்படி முடியும், அதெல்லாம் நடக்குமா, அப்படி எல்லாம் என்ன செஞ்சாங்க, செத்து மண்ணாகி எலும்பாகி மண்ணு ஒண்ணுமில்லாம போனதுக்கு அப்புறம் எங்களை உயிர்ப்பிக்கக்கூடியவன் எவனாவது இருக்கிறானா என்றெல்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க, நாத்திகவாதம் பேசினார்கள். மக்காவில் வாழ்ந்த அந்த காபீர்கள். அதற்கு அல்லாஹ் அழுத்தம் திருத்தமாக என்ன செய்றான், அவர்களுடைய அந்த வாதங்களை எல்லாம் உடைத்து இந்த ஏகத்துவம், ஒருவன் தான் இறைவன் என்ற அந்த கொள்கை போதிக்கப்பட்டது. அந்த கொள்கையின்பால் மக்கள் சார சாரையாக வந்தார்கள். அதுக்கு அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த திரு வேதம் இருக்கா இல்லையா, அல் குர்ஆன் வேதம், அந்த வேதத்திற்கு எதிராகவும் பல்வேறு அவதூறுகள் பரப்பப்பட்டன, பல்வேறு செய்திகள் பரப்பப்பட்டன. ஆனா அந்த வேதத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, அந்த வேதத்தில் சொல்லக்கூடிய விஷயங்களை செவியுறக்கூடிய நேரத்தில் அதற்கு மயங்கக்கூடியவர்களாக, அதன்பால் ஈர்க்கக்கூடியவர்களாக மக்கள் இருந்தார்கள். இந்த வேதத்தினுடைய ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னு தெரியுமா, அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கிய மிகப்பெரிய ஒரு அற்புதங்கள்ல இதான் பெரிய அற்புதம்ங்கிறாங்க. எனக்கு முன்னாடி எத்தனையோ இறை தூதர்கள் வந்திருக்கிறாங்க, அவர்களுக்கெல்லாம் ஏராளமான அற்புதங்கள் கொடுக்கப்பட்டது. ஒருவர் தன்னை நபி என்று சொல்லக்கூடிய நேரத்தில் மலக்கு வந்து நபின்னு சொல்ல மாட்டார். மனிதர்கள் அங்கு வாழக்கூடிய மக்களோடு மக்களாக, மக்களில் ஒருவராக இருந்த அந்த ஒருவர் தான் நான் இறை தூதராக நியமிக்கப்பட்டிருக்கிறேன், இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளேன் என்று என்ன செய்வார், அவர் மக்களுக்கு சொல்வார். சொன்ன மாத்திரத்தில் நம்ப மாட்டாங்க, சொன்ன மாத்திரத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. என்னப்பா என்னோட இருந்த பழகன, சாப்பிட்ட, உண்ட, திண்ட, திருமணம் முடிச்சிருக்கிற, புள்ள ஊட்டியை பெற்றிருக்கிற, கடை வீதிகளில் நடமாடுற, சாப்பிடுற, மலஜலம் கழிக்கிற, இப்படிதான் இருக்க, நீ என்ன இறை தூதர் அப்படின்னு கேட்டாங்க. அதற்காக இறைவன் என்ன செஞ்சான்டா, அந்த மக்கள் வியக்கக்கூடிய வகையிலையும் அது மாதிரியாக யாராலையும் செய்ய முடியாத வகையிலையும் பல்வேறு அற்புதங்களை அல்லாஹ் கொடுத்தான். அந்த அற்புதத்தை காட்டக்கூடிய நேரத்தில் அதாவது சரியானதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், சத்தியம் எங்கிருந்து வந்தாலும் அதை அங்கீகரிக்க வேண்டும், அக்செப்ட் பண்ண வேண்டும் என்று வாழ்ந்த மக்களுக்கு அந்த அத்தாட்சியை மறுக்க முடியல. அவர்கள் உடனடியாக அந்த இறை தூதர்களை ஏற்றுக்கொண்டார்கள். நீங்கள் இறைவனுடைய தூதர் தான் என்பதை ஏற்றுக்கொண்டார்கள். முந்தைய காலத்தில் அப்படி நிறைய அற்புதங்கள் இருக்க. அந்த ஃபிரௌன் சம்பந்தமாக, ஃபிரௌனுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க போய் அற்புதத்தை காட்டுவாங்களா இல்லையா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களுக்கு அற்புதத்தை காட்டுவாங்களா இல்லையா, அது சம்பந்தமா போனோம்னா அது அற்புதங்கிற தலைப்புல போயிடும். இப்படி ஏராளமான அற்புதங்கள் இருக்குது, மறுக்க முடியல. கடைசியில மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரோடு போட்டிக்கு வந்த அந்த வித்தைக்காரர்களை, நாங்க கொண்டு வந்தது வித்தை தான், மூசா செஞ்சதுதான் உண்மையான அற்புதம் என்று சொல்லி சஜதாவில் விழுந்த காட்சிகளை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப மறுக்க முடியாத அற்புதத்தை கொண்டு வந்தது மாத்திரத்தில் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதையும் எதிர்க்கக்கூடியவர்கள், இது தந்திரம், இது பொய், இது ஏமாற்று வேலை, இப்படி என்று சொல்லி மறுக்கக்கூடியவர்களும் அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களும் இருந்தார்கள். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எனக்கு எல்லா இறை தூதர்களும் அற்புதங்கள் வழங்கப்பட்டன, ஆனா எனக்கு வழங்கப்பட்ட மிகச்சிறந்த அற்புதம் என்பது இறைவன் புறத்திலிருந்து எனக்கு வஹியாக, வேத அறிவிப்பாக எது வருகிறதோ இந்த குர்ஆன் தான் என்று சொன்னாங்க. அந்த மக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதில் சொல்லக்கூடிய வசனங்களை உண்மையான நம்பினார்கள். எதிரிகளும் இந்த வசனத்தை, இது சரியான வசனமா இருக்குது, முகம்மதால இப்படி சொல்ல முடியாத, அவர்களுக்கு எழுத தெரியாத, அவர்களுக்கு படிக்க தெரியாத, அவர் வாயிலிருந்து எப்படி இப்படியான வார்த்தைகள்லாம் வருது என்று சொல்லி காபிர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு காபிர்கள் சொன்னார்கள், லா தஸ்மஊ லிஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்கள் செவிதாழ்த்தி கேட்றாதீங்க, அதற்கு எதிராக ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ணுங்க. இந்த முகமது குர்ஆனை மக்கள் மத்தியில் ஓதி காட்டக்கூடிய நேரத்தில் நீங்க ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டாக்குங்க, மக்களுக்கு அந்த காதல போய் இந்த குர்ஆன் விழுந்து விடக்கூடாது, விழுந்து விடுமையானால் அவர்கள் அவரை நோக்கி சென்று விடுவார்கள் என்று சொல்லி அப்படியான ஒரு குழப்பத்தை உண்டாக்கக்கூடிய வேலைகளையும் செய்தார்கள். அதுபோல காதுகளில் தங்களுடைய விரல்களை வைத்து பொத்தியும் கொண்டார்கள், இந்த குர்ஆனை நம்ம கேட்டக்கூடாது அப்படின்னு. ஆனாலும் இந்த குர்ஆன் அவருடைய உள்ளத்தில் ஈர்த்தது. அவர்கள் குர்ஆனின் பக்கம் வந்தார்கள், குர்ஆன் இறைவனுடைய வேதம் என்று நம்பினார்கள், குர்ஆனை அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க ஆரம்பித்தார்கள். இந்த குர்ஆனை தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க ஆரம்பித்த மாத்திரத்தில் அந்த மக்களிடத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் இருக்கா இல்லையா,
இது வந்து சர்வசாதாரணமாக வந்து ஒரு 23 ஆண்டுகள்லாம் இப்படியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திட முடியாது. எவ்வளவு பெரிய புரட்சியாளர்களாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய சமூக சீர்திருத்தவாதிகளாக இருந்தாலும், இவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை எவனாலும் உண்டாக்கிட முடியாது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒத்த கட்டளையை உண்டாக்கினார்கள், ஒரு வசனத்தில் மாற்றினார்கள், ஒரு போதனையில திருத்தினார்கள், ஒரு போதனையில எல்லாத்தையும் விட்டு வெளியேறினார்கள். இப்படியான விஷயங்களை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். இப்ப நீங்க சமீபத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, நீங்க காயல் பட்டணம் சகோதரின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வேகமாகவும் ரொம்ப பரவலாகவும் போய் கொண்டிருக்கக்கூடிய விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும். அந்த பெண்ணை வந்து என்னை வந்து என்ன செய்யறாங்க, அடிமைப்படுத்துறாங்க, என் இஷ்டத்துக்கு என்ன நடக்க விட மாட்டேங்கிறாங்க, என் இஷ்டத்துக்கு என்ன வாழ விட மாட்டேங்கிறாங்க, நான் விரும்பினதை நான் செய்வேன், உங்களுக்கு தேவையில்லைன்னா மூடிட்டு போங்க, இப்படியான பேசக்கூடிய பேச்சுகளை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா அந்த பெண் சுதந்திரம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்ததா? பெண்ணுக்கு என்று ஏதாவது உரிமை இருந்ததா? பெண்கள் போக பொருளாகத்தான் பாவிக்கப்பட்டார்கள். அன்றைய காலகட்டத்திலிருந்து இன்றும் பல இடங்கள்ல வந்து பெண் என்றாலே போக பொருளாக, காம பொருளாக, ஆணுடைய இச்சைக்கு அடிமையாக கூடிய ஒரு பொருளாக பார்க்கப்பட்ட அந்த நேரத்தில், பெண் குழந்தை பிறந்து விட்டாலே வெக்கப்பட்டு தலைமறைவாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதை ஒரு சுப செய்தியாக, நற்செய்தியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வேதத்தின் மூலமாக பிரகடனப்படுத்தி, பெண்கள் என்பது அலங்கார பொருள் இல்ல, பாதுகாக்க வேண்டிய ஒரு பொக்கிஷமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்டாக்கினார்கள். பெண்களுக்கு என்று அவர்களுக்கு உண்டான அனைத்து உரிமைகளை, அவர்களுக்கு படிக்கிற உரிமைகள் இருக்கிறது, அவர்களுக்கு திருமணத்தை தேர்ந்தெடுக்கிற உரிமை இருக்கிறது, மணமகனை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமைகள் இருக்கிறது, மணமகன் தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறமும் வேண்டாம் என்றால் பிரிந்து கொள்வதற்கு உண்டான உரிமை இருக்கிறது, அவங்களுடைய தாய் தகப்பனுடைய சொத்துல பெண்களுக்கு பங்கு இருக்கிறது, அவர்கள் வேலைக்கு செல்வதற்கு அவர்களுக்கு குடும்பத்தில் கஷ்டமா இருக்கு, ஆண்கள் யாரும் இல்லை, வேலைக்கு செல்ல முற்படுவார்கள், ஆனால் வேலைக்கு செல்லலாம், படிக்கிற உரிமைகள், இப்படி எல்லா வகையான உரிமைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள், மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். பெண்களாகிய நீங்கள் உங்கள் ஆடை விஷயங்களை கவனமாக இருங்க. ஆண்களுடைய பார்வை எங்கெல்லாம் அலை மோதுமோ, ஆண்கள் சாதாரணமா ஒரு பெண்ணை எங்க பார்ப்பானோ அதை திறந்து போட்டுறாத, அதை நீ காட்டிடாத. ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் என்பது பிறர் உங்களை ஒரு அநாகரிகமாக ரசிப்பதற்காக உண்டானதானே ஒழிய அதனால எந்த ஒரு போதனையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாது. இதையெல்லாம் ஆடல் பாடல் கூத்து கும்மாளத்தை வெறுத்தது. ஆடை விஷயங்களில் கண்ணியமான முறையில் நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய முகங்களையும் கைகளையும் தவிர அனைத்தையும் மூடி மறைத்துக் கொள்ளுங்கள். ஆண்களுடைய இச்சைக்கு நீங்கள் அடிமையாகி விடாதீர்கள். ஆண்களையும் பார்வையை தாழ்த்த சொல்லக்கூடிய இஸ்லாம் பெண்களையும் பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள் என்று கட்டளையிட்டு பெண்ணினத்திற்கு ஒரு போற்றுதலாக பெண்ணினத்தை தூக்கி தலைமையில் வைத்து கொண்டாடக்கூடிய விதமாக இந்த திருக்குர்ஆனுடைய போதனைகள் வந்த மாத்திரத்தில் அந்த சஹாபிய பெண்மணிகள் ஒழுக்கத்தின் சிகரமாக வாழ்ந்தார்கள். அதற்கு முன்னாடி வரைக்கும் இந்த திருமணம் உண்டா என்ன அப்படின்னு நீங்க புகாரி எடுத்து பார்த்தீர்களே, ஆனால் திருமணம் என்பது 4 வகையா நடக்கும்ங்கிறாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 4 விதமா நடக்கும். அதுல நம்ம முடிக்கக்கூடிய திருமணம் கூட ஒரு வகையில கூட வரல. ஒரு வீட்டில் ஒரு கொடி நாட்டப்படும், அந்த கொடி நாட்டப்பட்டு விட்டு அந்த வீட்டில் ஒரு பெண் ரெடியா இருக்கிறான்னு அர்த்தம். விரும்பியவர் சென்று வரலாம். அந்த பெண் கருத்தரித்து விட்டு குழந்தை பெற்று விட்டால் அந்த குழந்தை யாருடைய சாயலில் இருக்கிறதோ அவன் தான் அந்த பிள்ளைக்கு தகப்பன், அல்லது குழந்தையை பெற்றவள் இவன் தான் இந்த பிள்ளைக்கு தகப்பன் என்று சொன்னால் அவன் தான் பிள்ளைக்கு தகப்பன். இந்த முறை சர்வ சாதாரணமாக எந்த விதமான ஒரு உறுத்தலும் இல்லாமல், அசிங்க ஆபாசமும் இல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முந்தைய காலத்தில் நடந்து கொண்டிருந்தது. இப்படியான அசிங்கங்களையும் ஆபாசங்களையும் ஒழுக்கக்கேடுகளையும் சீர்கேடுகளையும் அடித்து தகர்த்தி எறிந்து பெண்கள் என்பவர்களுக்கு மகர் தொகையாக முன்வந்து கொடுக்க வேண்டும், கொடுத்து அவர்களை திருமணம் முடிக்க வேண்டும். அவர்களிடத்தில் உங்களுக்கு உண்டான உரிமைகள் என்ன, உங்களுக்கு அவர்களிடத்தில் இருந்த உண்டான உரிமைகள் என்ன என்பதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு அழுத்தம் திருத்தமாக சொல்லி, பெண்கள் விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அவர்கள் வளைந்த விழா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறார்கள், நீ ஒரேடியாக நேராக நினைத்தால் உடைத்து விடுவாய், வளர்ந்த நிலையிலேயே நீ சந்தோஷத்தை அனுபவித்துக் கொள் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்ணினத்திற்கு மிகப்பெரிய ஒரு கண்ணியத்தை இந்த மார்க்கம் வழங்கியது. அந்த சஹாபிய பெண்மணிகள் அவ்வளவு ஒழுக்கத்தின் சிகரமாக வாழ்ந்தார்கள். அப்படியாப்பட்ட அந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு திருக்குர்ஆன் போதித்த அந்த போதனையை அந்த மக்கள் ஏற்று அப்படி செயல்படுத்தினார்கள். ஆனா இன்னைக்கு சில பெண்கள், எல்லா பெண்களும் நல்லா இருக்கிறாங்க, ஒரு சில தருதலைகள், ஒரு சில மார்க்கம் அறியாத மடையர்கள், மூடர்கள் தங்களுடைய இச்சைக்காக, தங்களுடைய ஆசைக்காக, காசு பணத்திற்காக, ரீல்ஸ் போட்டு வருமானத்திற்காக காட்டக்கூடிய புர்காவில் இஸ்லாத்தினுடைய கண்ணியமான ஆடையை அணிந்து கொண்டு கேவலமாக நடக்கக்கூடிய இந்த மாதிரியான காரியங்கள் சமூக வலைதளங்களில் பரவி வெக்கி தலைகுனியக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. ஆனா இஸ்லாம் இந்த இதை என்ன செஞ்சது, மாற்றி காமிச்சது. பெண்ணினத்திற்கு என்று ஒரு கண்ணியம் இருக்கிறது, பெண்ணினத்திற்கு என்று ஒரு கௌரவம் இருக்கிறது, அவர்கள் பாதுகாக்க வேண்டியவர்கள், பொக்கிஷம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே சொல்றாங்க,
உங்களுக்கு வழங்கப்பட்ட மிகச்சிறந்த ஒரு பொக்கிஷம் என்பது நல்ல மனைவிங்கிறாங்க. அப்படியான ஒரு பெண் இனத்தை கேவலப்படுத்தக்கூடிய காட்சிகள்லாம் நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். குர்ஆன் இருந்தும் குர்ஆனை படிக்காததன் காரணமாக ஏற்பட்ட விளைவு இது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வந்து குர்ஆனை படித்து அதனால் ஏற்பட்ட மாற்றம் பெண்ணிய கண்ணியம், பெண்ணிய ஒழுக்கம், அதை நம்ம என்ன செய்யறோம் நம்ம பார்க்கிறோம். அதுபோல இன்றைக்கும் உலகத்தில் பல்வேறு நாடுகளில் தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருக்கக்கூடியது வந்து இனவெறி, மொழிவெறி, அது மாதிரி சாதிய அடிப்படையில் இருக்கக்கூடிய வெறிகள். இதுகள் எல்லாம் இன்னமும் தீர்க்கப்படவில்லை, இன்னமும் தீர்க்க முடியவில்லை. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாழ்ந்த அந்த பகுதியில் நிறவெறி இருந்தது, மொழி வெறி இருந்தது. இது ரெண்டுக்கு ஒரே ஒரு வசனம் தான். அவர்கள் எல்லாத்தையும் விட்டு எல்லாரும் ஒன்றாக கூடி குழாவக்கூடிய, கை கொடுத்து கட்டி தழுவி அரவணைக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்தார்கள் என்றால் அவர்களை மாற்றியது திருக்குர்ஆன். திருக்குர்ஆன் என்பது நம்ம சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம இந்த திருக்குர்ஆனை பொறுத்த அளவுக்கு நம்ம சமுதாயத்தின் நிலைமை என்ன தெரியுமா? அதிகபட்சமா 3 விஷயத்துக்கு தான் நம்ம மக்கள் பயன்படுத்துறாங்க. குர்ஆன் என்பது அவர்களிடத்துல 3 விஷயங்களுக்கு பயன்படுத்தப்படுது. எதற்கெல்லாம் பயன்படுத்தப்படுது? ரமலான் மாதம் வந்துட்டா என்ன செய்வாங்க? இப்ப இந்த பெண்கள் குறைஞ்சு போச்சு, குர்ஆன் ஓதுற பெண்கள் குறைஞ்சிட்டாங்க. அந்த காலங்களில் குர்ஆன் ஓதுவாங்க. இப்ப ரமலான்லயும் டிவி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நோன்பு திறந்த உடனே என்னது? டிவி சீரியல் அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. ஆனா ஒரு காலத்துல வந்து பெண்கள் வந்து என்ன செய்வாங்க? நோன்பு காலங்கள்ல குர்ஆனை பகல் நேரங்கள்லயும் ஓதுவாங்க, இரவு நேரங்களையும் ஓதுவாங்க. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு அவர்களுக்கு தெரியாது. ஆனா அல்லாஹ்வுடைய வேதம் நம்பி ஓதுவாங்க. இது ஒரு விஷயம். அடுத்து அந்த வீட்டுல ஒரு மௌத்து விழுந்துருச்சுடா, ஏதாவது ஒரு வீட்டுல மௌத்து விழுந்துருச்சுடா, இலவு விழுந்துருச்சுடா, அதற்காக செத்து போனவர்களுக்கு குர்ஆனை ஓதணும், குர்ஆனை ஓதி பார்சல் பண்ணணும், இந்த குர்ஆனை ஓதி என்ன டிரான்ஸ்ஃபர், ஜிபே போன் பே மாதிரி என்ன செய்யணும், டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், இப்படியான ஒரு நம்பிக்கை இருந்தது. இறந்த வீட்டுல குர்ஆன் ஓதப்பட்டது, ரமலான் காலத்துல குர்ஆன் ஓதப்பட்டது. மூணாவது என்ன? ஏதாவது இவன் பொய் சொல்லிடுவான், அதுக்கு சான்றாக குர்ஆன் மேல சத்தியமா இதுக்கு பயன்படுத்தினாங்க. குர்ஆன் மேல சத்தியம்னா மக்கள் நம்பினாங்க. சத்தியத்துக்கு கேடயமாக குர்ஆனை பயன்படுத்த, இந்த 3 தவிர குர்ஆனை எதற்கு இந்த மக்கள் பயன்படுத்தல. ஆனா குர்ஆன் என்பது இவ்வளவு பெரிய ஒரு புரட்சிகரமான, இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய இந்த குர்ஆன் என்பது சாதாரண ஒரு மனிதனால் எழுதப்பட்ட எழுத்து கிடையாது, மனிதனால் உண்டாக்கப்பட்ட ஒரு என்ன புஸ்தகம் கிடையாது, முழுக்க முழுக்க இறைவனால் அருளப்பட்டது. இந்த குர்ஆனை பத்தி குர்ஆன்லயே அல்லாஹ் பல்வேறு இடங்கள்ல அதை பத்தி பேசுறாங்க, தனி தலைப்பா போயிடும். அவ்வளவு சலாயத்து சொல்றான். இன் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸல்னா அலா அப்தினா ஃபஹது ஃபீ சூரத்தின் மின் மிஸ்லிஹி வதுஉ ஸுவதாக்கும் மின் துனில்லாஹி இன் குன்தும் சாதிகீன். இந்த ஒரு வசனத்துக்கு இன்றைய வரைக்கும் உலகத்துல எவனுக்கும் பதிலளிக்க முடியல. இஸ்லாத்தை எதிர்க்கிறோம், குர்ஆனை எதிர்க்கிறோம், குர்ஆன் என்பது என்னது பிற்போக்குத்தனமானது, இஸ்லாம் என்பது பிற்போக்குத்தனமானது என்றெல்லாம் பேசக்கூடிய எத்தனையோ அறிவுஜீவிகள் இருக்கிறாங்க. இஸ்லாத்தை கடுமையாக விமர்சனம் பண்ணுவதற்காக இஸ்லாத்தை நன்கு கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ போதகர்கள் இருக்கிறார்கள். அவர்களால் இந்த ஒரு வசனத்துக்கு பதில் சொல்ல முடியல. உமது இறைவனிடமிருந்து இறக்கி அருளப்பட்ட முகமது நம்முடைய தூதருக்கு இறக்கப்பட்ட இந்த குர்ஆனை நீங்கள் சந்தேகமுடையவராக இருந்தால், அந்த சந்தேகத்தில் நீங்கள் உண்மையுடையவராக இருந்தால் இது போன்ற ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள் என்று 1400 ஆண்டு காலமாக அறைகூவல் விட்டுக் கொண்டிருக்கிறது. அதுக்கு இதுவரைக்கும் எவனுக்கும் பதிலளிக்க முடியவில்லை. பதிலளிக்க போறேன் என்று வந்தவர்கள் கூட இஸ்லாத்திற்கு விரிவுரை எழுதக்கூடிய, இஸ்லாத்திற்கு தப்சீர் எழுதக்கூடிய, தர்ஜுமா பண்ணக்கூடிய அளவுக்கு மாறினார்கள் என்பதை தான் நம்ம வரலாறுல பார்க்கிறோம். அப்படியாப்பட்ட ஒரு வேதம். அது மாதிரி இந்த குர்ஆனை நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. இந்த குர்ஆனை நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? உங்களுடைய மூளையில் அதற்குண்டான பூட்டுகள் போடப்பட்டிருக்குதா என்று அல்லாஹ் கேட்கிறான். பூட்டா போட்டு வச்சிருக்க, சிந்திச்சு பாருடா, படிடா அப்படின்ட்டு. உலகத்துல எந்த வேதமும் சொல்லாத ஒரு முக்கியமான விஷயம் குர்ஆனை படி, அதை சிந்தித்து பாரு, அதை விளங்கு, அதை ஆய்வு பண்ணு, ஆராய்ச்சி பண்ணு. இதுல குறை கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ள நுழைஞ்சு சிந்திச்சாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நீ சிந்திக்கக்கூடிய நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் மாற்றத்தையும் அது ஏற்படுத்தும். உன்னுடைய உள்ளத்தில் உன்னை அறியாமலே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும். மறுமை, சொர்க்கம், நரகம் இதுகளை பற்றி உண்டான ஆர்வத்தையும் பயத்தையும் உனக்கு ஏற்படுத்தும். இறைவன் என்றால் யார், அவனுடைய வல்லமைகள் என்ன, அவனுடைய ஆற்றல்கள் என்ன, அவன் எவ்வளவு சக்தி வாய்ந்தவன் என்பதை அது உனக்கு நினைவுபடுத்தும். சும்மா கண்ணை மூடிக்கிட்டு வேத மந்திரத்தை ஓதுற மாதிரி ஓதிட்டு போறதுல நன்மை இருக்கிறது. ஆனா உள்ளத்துல பயம் அளிக்குமா? உள்ளத்துல வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா? ஏன்னா நம்ம வந்து அந்நிய மொழியில இருக்கிறோம். நம்ம தமிழ் மொழி அந்நிய மொழி, தமிழ் மொழி அந்நிய மொழி தான் சொல்லிடுவாங்க. குர்ஆனோட ஒப்பிடும் பொழுது அது அரபு மொழி, இது அந்நிய மொழி தானே. நம்ம தாய்மொழி தமிழ். ஆனா தமிழ்ல வந்து நம்ம படிக்கக்கூடிய நேரத்துல தான், குர்ஆனை மொழிபெயர்ப்பை படிக்கக்கூடிய நேரத்துல தான் நம்ம அதிகமான விஷயங்கள் நம்ம அறிந்து கொள்ள முடியும், விளங்கிக் கொள்ள முடியும். அதனால பல்வேறு எதிர்ப்புகளுக்கும் தடைகளுக்கும் மத்தியில இன்னைக்கு ஏராளமான தமிழ் மொழிபெயர்ப்புகள் வந்திருக்கிறது. குர்ஆனை மொழிபெயர்க்க கூடாது, தமிழ்ல மொழிபெயர்க்க கூடாது
இது காபிர்களுடைய பாச, இது காபிர்களுக்கு சொந்தமான, அப்படி எல்லாம் சொல்லி நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களை தடுத்த நேரத்தில் கூட அதையெல்லாம் மீறி அல்லாஹ்வுடைய வேதம் மக்களை சென்றடைய வேண்டும், மக்களுக்கு என்ன செய்யப்பட அறிவுரை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக அவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை இந்த திருக்குர்ஆன் என்ன செஞ்சது, திருக்குர்ஆன்ல ஏற்படுத்தினாங்க. அந்த அடிப்படையில் குர்ஆனை படிக்கக்கூடியவராக நம்ம இருக்கணும். இந்த இனவெறி மொழிவெறி இருக்கா இல்லையா, இதை ஒரே ஒரு வசனம் நிகழ்த்தி மாற்றி காமிச்சது. இதுக்கு ஒரு உதாரணமாக சொல்வதாக இருந்தா, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி என்னது ஒரு ஃபுட்பால் பெரிய உலக அளவுல நடக்கக்கூடிய ஒரு டூர்னமெண்ட் முஸ்லீம் நாட்டில் தான் அந்த நாட்டில் நடந்துச்சு. அந்த நாட்டில் ஒரு சிறப்பு அழைப்பாளராக ஒரு ஆளை கொண்டு வராங்க. அவர் யாருன்னா, இந்த இடுப்புக்கு கீழே ஒண்ணுமே இல்லை, அப்படியாப்பட்ட ஒரு ஆளை கௌரவப்படுத்தும் விதமாகவும் அதை கண்ணியப்படுத்தும் விதமாகவும் அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் ஓங்கி முழங்கக்கூடிய விதமாகவும் ஒரு வசனம் அங்க என்ன செய்யப்படுது, மொழியப்பட்டது. ஆனா அந்த வசனம் குர்ஆன்ல இருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் இருந்தது, ரசூலுல்லாஹ் காலத்தில் அது சொல்லப்பட்டு மாற்றங்கள் ஏற்பட்டது. அது எப்படி மாற்றம் ஏற்பட்டதுன்னு அப்புறம் சொல்றேன். இந்த வசனங்கள் என்ன செய்யப்படுதுன்னா பிரதானமாக மொழியப்படுகிறது. யா அய்யுஹன் நாஸ், ஓ மனிதர்களே, இன்னா ஹலக்னாக்கும் மின் ஸக்கரின் வ உன்ஸா, உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து நாம் படைத்திருக்கிறோம், உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் நாம் ஆக்கியிருக்கிறோம். எதுக்கு? லி தஆரஃபு, ஒருவர் மற்றொருவரை அறிந்து கொள்வதற்காகத்தான் நம்ம ஆக்கியிருக்கிறோம். இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் சிறந்தவர் யார் என்றால் இறை அச்சமுடையவர் தான். இறைவனிடத்தில் யார் அச்சமுடையவராக சிறந்தவராக இருக்கிறார்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள். மனிதன் என்ற அடிப்படையில் எந்த விதமான ஒரு பாகுபாடும் கிடையாது. கருப்பா இருக்கிறியா, எதுவும் கிடையாது. சிவப்பா இருக்கிறியா, பிரயோஜனமும் கிடையாது. தமிழ் பேசுறியா, இந்தி பேசுறியா, உருது பேசுறியா, என்னத்தை பேசினாலும் நீ அனைவரும் ஆதமுடைய மக்கள் என்று ஓங்கி ஒழித்து பிரகடனம் செய்யப்பட்டது. இந்த ஒரு மாற்றத்தின் காரணமாக உலகத்தில் பல்லாயிரக்கணக்கானவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அப்படியான செய்தியை நம்ம என்ன செஞ்சோம், சமீபத்தில் பார்த்தோம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல இந்த இனவெறி, இந்த மொழிவெறி, இந்த நிறவெறி எவ்வளவு எந்த அளவுக்கு இருந்தது என்றால், கற்பரா இருந்த அடிமை அப்படிங்கிற லெவலில் வச்சிருந்தாங்க. அடிமைன்னா என்னது, ஆடு மாடுன்னு அர்த்தம். சந்தையில கொண்டு போய் விற்போமா இல்லையா, நம்ம ஆடு வளர்க்குறோம், காசு இல்லை, ஆட்டை கொண்டு போய் வித்துட்டு காசு வாங்கிட்டு வருமா இல்லையா, அந்த மாதிரி சந்தையில அடிமையாக விற்கப்படக்கூடிய அளவுக்கு கருப்பு இனத்தவர்கள் இருந்தார்கள். அது மாதிரி வெள்ளையாக இருக்கக்கூடியவர்கள் தான் உயர்ந்தவர்களாக கருதப்பட்டார்கள். அது மாதிரி அரபிகளா இருக்காங்க பாருங்க, அவங்க பேசுறது மட்டும்தான் மொழியாக கருதப்பட்டது. அவன் தான் பேசுறதா மொழி, மற்றவன் பேசுறதெல்லாம் அஜமி அப்படின்னு சொன்னாங்க. அஜமின்னா என்ன, கால்நடைகள் பேசக்கூடிய பாசை இருக்கா இல்லையா, இப்ப 2 ஆடு பேன்னு கத்துது, இது என்ன மொழியா இது, இந்த பாசைன்னு சொன்னாங்க. மாடு மேன்னு கத்துதா இல்லையா, இது என்ன மொழியா இது, இது கால்நடைகள் பேச, அப்படி சொன்னா நம்ம தமிழ்ல பேசுறத அவன் என்ன சொல்லுவான், இது கால்நடைகள் பேச, அது அப்படித்தான் தெரியும் வெளியில உள்ளவர்களுக்கு. இப்ப புதுசா அரபு நாட்டுக்கு ஒருத்தன் போறான், அவன் அரபில ஹைஃபர் ஹால் அப்படிங்கிறான், நமக்கு எதாவது விளங்குமா, ஒண்ணு விளங்காது. 2 பேரும் நம்ம உளறிக்கிட்டு இருக்காங்க அப்படி நம்ம நினைப்போம். புதுசா அவர் மும்பைக்கு போறான், இந்தியில பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, நமக்கு விளங்குமா, அவன் என்னமோ உளறிக்கிட்டு இருக்கான்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா எதை ஒத்துக்கொள்ளணும், அவங்க 2 பேரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாசையில் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், உரையாடி கொண்டிருக்கிறார்கள். இவர் கருத்தை அவருக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார், அவர் கருத்தை இவருக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார், அப்படிங்கிறது நம்ம விளங்கி இருக்கிறோம். ஆனா அந்த மக்காவுல வாழ்ந்த அந்த மக்கள் அப்படி விளங்கல. அவங்க என்னமோ ஆடு மாடு பேசுற மாதிரி என்னத்தையும் உளறிக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம பேசுறதா மொழின்றாங்க. இந்த இனவெறியின், மொழிவெறி, நிறவெறி அனைத்தையும் இந்த வசனம் தகர்த்து எறிந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஹஜ்ஜில தன்னுடைய 23 ஆண்டு கால வாழ்க்கையும் ரத்தின சுருக்கமாக சுருக்கி மக்களுக்கு சொல்லக்கூடிய நேரத்திலையும் இதை பிரகடனப்படுத்துறாங்க. லா ஃபலல் அலி அரபியின் இல்லா அஜமியின், அரபு பேசுறவனை விட அரபி அல்லாதவனுக்கு எந்த ஒரு சிறப்பும் கிடையாது. அது மாதிரி அரபி அல்லாதவனுக்கு அரபியை விட எந்த சிறப்பும் இருக்காண்டா அதுவும் கிடையாதுட்டாங்க. ஒரு கருப்பனை விட ஒரு வெள்ளையனுக்கு எந்த சிறப்பும் கிடையாது, ஒரு வெள்ளையனை விட கருப்பனுக்கு ஏதாவது சிறப்பு இருக்காண்டா அதுவும் கிடையாது. இல்லாலி தக்குவா, இறையச்சத்தினாலே தவிரட்டாங்க. அப்ப ஒரு கருப்பனை விட வெள்ளையனுக்கு இந்த சிறப்பும் கிடையாது, ஒரு வெள்ளையனை விட கருப்பனுக்கு இந்த சிறப்பும் கிடையாது, அரபியினால அரபி அல்லாதவனுக்கு இந்த சிறப்பும் கிடையாது, அரபி அல்லாதவனால அரபிக்கு இந்த சிறப்பும் கிடையாது. இறையச்சத்தின் நல்லொழுக்கத்தின் மூலமா தானே ஒரு சிறந்தவனாக முடியும். தமிழ் மொழி பேசுறதுனால ஒருத்தன் தருதலையா இருக்கிறான், அயோக்கியனா இருக்கிறான், அவனை சிறந்தவன் சொல்லிட முடியுமா? இந்தியில பேசுறாங்கிறதுக்காக ஒருத்தன் அவன் ஆக அயோக்கியனா இருக்கிறான், படு கேவலமானவனா இருக்கிறான், பல கற்பழிப்புகளை செஞ்சிருக்கிறான், பல கொலை குற்றத்தை செஞ்சிருக்கிறான், அந்த மொழி பேசுறதுனால அவனை சிறந்தவன் சொல்லிட முடியுமா? அவனுடைய செயல் அதை தீர்மானிக்கும். ஆனா இஸ்லாத்தை பொறுத்தளவுக்கு இறை அச்சம் அவனை தீர்மானிக்கும். மற்றபடி என்னது, எல்லாமே சமம் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்டு உடைத்தார்கள். அதனுடைய விளைவாக கைகோர்த்தி இருந்தார்கள். பிலால் ரலியல்லாஹு, அடிமை இனத்தை சேர்ந்த பிலால் ரலியல்லாஹு அவர்கள் பள்ளிவாசல்ல பாங்கு சொல்லி மக்களை அழைக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு அழைப்பாளராக, மக்களை தொழுகைக்கு அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாளராக
ரசூலுல்லாஹ்வுடைய பர்சனல் செக்ரட்டரியாக பிலால் ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள். இன்னும் எத்தனையோ கருப்பினத்தை சேர்ந்தவர்கள் இருந்தார்கள். இஸ்லாத்திற்காக பல தியாகங்களை செய்தார்கள், பல உயிர்களை இழந்தார்கள். அம்மார் ரலியல்லாஹு போன்ற பல நபி தோழர்கள் இஸ்லாத்திற்காக எத்தனையோ தியாகங்களை செய்திருக்கிறார்கள். அவங்களுடைய தந்தை யாசர் ரலியல்லாஹு அவர்கள் பல தியாகங்களை செய்திருக்கிறார்கள். இப்படி மொழி, இன, வெறி அனைத்தையும் இந்த குர்ஆன் ஒழித்து காட்டியது. இன்னைக்கு அமெரிக்கா போன்ற நாடுகள்ல இருக்கிறது. இந்த இனவெறிகள் என்ன செய்து கருப்பினத்தை சேர்ந்தவர்கள் மனிதன் என்ற அந்தஸ்திலேயே அவர்கள் பயன்படுத்துறது கிடையாது, வைத்துக் கொள்வது கிடையாது. இப்படி பல நாடுகள்ல இருக்கிறது. இஸ்லாம் தான், ஆனா அங்கேயும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இருவரும் ஒன்னா இருக்கிறாங்க. பல இடங்கள்ல கை கொடுக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஒரு கை பளிச்சுன்னு இருக்கு, வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது, ஒரு கை கண்ணகனேன்னு இருக்குது. ரெண்டு பேரும் சகோதரர்களாக கை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காட்சிகளை நீங்க கௌபத்துல்லாவில் கண்டீர்களே ஆனால் பல இடங்கள்ல காணலாம். கருப்பு இனத்தவர்கள் வெள்ளை இனத்தவர்கள் அக்கம் பக்கத்தில் ஒன்றாக நின்று தொழக்கூடிய காட்சிகள், அவனுடைய காலில் இவனுடைய தலைப்படக்கூடிய காட்சிகள், இப்படி இவ்வளவு இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? இன்னைக்கு நம்ம இந்தியாவை பொறுத்தளவுக்கு, தமிழகத்தை பொறுத்தளவுக்கு ஒரு பார்ப்பர்கள் ஒரு தலித்து வீட்டில் போய் சாப்பிடுவாங்களா? ஒரு தலித்தை ஒரு பார்ப்பனர் வீட்டுக்குள் அங்கீகரிப்பாங்களா? தெருவுக்குள் நடக்கக்கூடாது என்ற அளவுக்கு தீட்டுகள் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது, தீண்டாமைகள் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. கடவுளுடைய பெயரை பயன்படுத்திய மனிதர்கள் கூறு போடப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், கூறு போட்டு வைத்திருக்கிறார்கள். ஒரு குளத்துல போய் ரெண்டு பேர் குளிக்க முடியாதுங்க, ஒரு கிணத்துல ரெண்டு பேர் தண்ணி பிடிக்க முடியாது, குடிக்கிறது இல்ல, தண்ணி பிடிக்க முடியாது. ஒரு குவளையில ரெண்டு பேர் டீ குடிக்க முடியாது, கழுவிட்டு கூட போட்டு கொடுக்க மாட்டான். இரட்டை குவளை முறைகள், சிரட்டாங்குச்சிகளை தான் சாயா ஊற்றி கொடுத்தார்கள். திண்ணியம் என்ற பகுதியில் மலத்தை வாயில திணித்தார்கள், சிறுநீரை வாயில கழித்தார்கள். இப்படி எல்லாம் மனித இனத்தை அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மனிதர்கள் அனைவரும் சமமானவர்கள், மனிதர்கள் அனைவரும் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள், அண்ணன் தம்பின்னு அர்த்தம். அப்படியான ஒரு மாற்றத்தை இந்த திருக்குர்ஆன் ஏற்படுத்தியதை அந்த திருக்குர்ஆன் இன்னைக்கு நம்ம இடத்துல இருக்கிறது. என்ன மாற்றத்தை ஏற்படுத்துச்சு? ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தல, நம்மளாதான் மாறிக்கிட்டு இருக்கிறோமே ஒழிய குர்ஆனின் மூலமா நம்ம மாறி இருக்கிறோமா? குர்ஆன் மூலமாக ஏகத்துவ கொள்கையில உறுதியா இருக்கிறோமா? குர்ஆன் மூலமா குர்ஆன் மட்டும்தான் இறைவனுடைய வகி, அது மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்பதில் இருக்கிறோமா? குர்ஆன் போதித்த போதனைகளை நம்ம சரியான முறையில் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோமா? இல்ல. குர்ஆன் நம்ம இடத்துல இருக்கிறது, எந்த ஒரு மாற்றத்தையும் அது ஏற்படுத்தல. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த சமுதாயம், அவர்கள் எந்த அளவுக்கு அந்த சமுதாயத்தை அல்லாஹ் சிறப்பித்து சொல்கிறான். ஆனா அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை நீங்க பார்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய ஒரு சமுதாயம் இருக்கா இல்லையா? அவர்கள் நம்ம சஹாபின்னு சொல்றோம், சஹாபாக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோமா இல்லையா? அவர்கள் ரசூலுல்லாஹ் வருவதற்கு முன்னாடி அறியாமை கால மக்களாக இருந்தார்கள், ஜாஹிலியா கால மக்களாக இருந்தார்கள், பாவம் அனைத்தையும் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். பாவம் மட்டும் அவர்களுக்கு என்னென்ன தெரியாது. ஏன் செய்யறத மட்டும் பாவம் தானே. ஒரு பொய் சொல்றான்டா அவனுக்கு உறுத்தும், பொய் சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. வாயில வர்றதெல்லாம் பொய்யா இருந்தா அவனுக்கு எதாவது உறுத்துமா? உறுத்தாது. பேசுறதெல்லாம் பொய்யா இருந்தா அவனுக்கு எதாவது உறுத்துமா? ஏதோ தவறுதலாக ஒரு இடத்துல திருடிட்டான், அவனுக்கு அது ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு, திருடிட்டமேண்டு. அவன் பொழப்பே திருடுறதா இருக்குது, அவனுக்கு ஏதாவது உறுத்துமா? இப்படி என்ன செஞ்சார்கள்? பாவம் அனைத்திலையும் மூழ்கியவர்களாக இருந்த அவர்கள் புறம்போட்ட தங்கங்களாக மாற்றப்பட்டார்கள், செதுக்கி எடுக்கப்பட்ட வைரங்களாக தீட்டப்பட்டார்கள். அவர்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரத்தில் ரலியல்லாஹு அன்ஹு வரலு அன்ஹு தாலிக லிமன் ஹசிய ரப்பா, அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள், அல்லாஹ்வும் அவர்களை பொருந்தி கொண்டான். உலாயிக ஃபௌசுல் அலீம், அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்றெல்லாம் பல்வேறு வசனங்கள்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக எண்ணற்ற தியாகங்களை செய்தார்கள். இந்த மார்க்கத்திற்காக அவ்வளவு பெரிய தியாகங்களை செய்தார்கள். அவர்கள் உயிரையும் தியாகம் செய்தார்கள். எதற்காக? அல்லாஹ்வை நம்பியதற்காக, இந்த வேதத்தை ஏற்றுக்கொண்டதற்காக, தூதரை நேசித்ததற்காக. அவர்கள் இந்த உலக வாழ்க்கையை அற்பமாக கருதினார்கள், உலக வாழ்க்கையை துச்சமாக கருதினார்கள். அதுபோக நமக்கெல்லாம் தெரிஞ்ச வரலாற்று சம்பவம், மது என்பது அந்த சமுதாயத்தில் தாண்டவம் ஆடியது, தலைவிரித்து ஓடியது. இன்னைக்கு எப்படி ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் தான், ட்ரிங்க்ஸ் தான் பார்ட்டி, பிரதான பார்ட்டியை. தண்ணி அடிக்கிறது என்பது இன்னைக்கு ஒரு பொழுதுபோக்காக மாறிவிட்டது. இன்னைக்கு குடிகாரர்கள் பெருகி விட்டார்கள். அந்த காலங்களில் ஓரஞ்சாரமா குடிச்சவங்க இன்னைக்கு பகிரங்கமாக பப்ளிக்கா குடிக்கிறான், நடு பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்து குடிக்கிறான், நடு ரோட்ல கிடக்கிறது பாட்டில். அந்த காலங்களில் அப்படிலாம் பார்க்க முடியாது. இன்னைக்கு பஸ்காரமாக பெருகி ஓடுகிறது. இவன் என்ன குடிக்கிறான்? இதை காட்டிக்கும் தாண்டிய குடிகாரர்களாக அவர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய பீப்பாயாக நம்ம எப்படி குடத்துல தண்ணியை பிடிச்சி வச்சிருக்கிறோமோ அது மாதிரி சாராயம் என்பது பீப்பாயாக வைத்திருந்தார்கள். எதுக்கு எடுத்தாலும் தண்ணி தான், சாராயம், தண்ணியில வெறும் தண்ணியில சாராயம் குடிக்கிறது அவங்களுடைய அப்படி ஒரு ஹேபிட்டாக இருந்தது. போதைகளை தான் எல்லா தவறுகளுமே நடந்தது, எல்லாத்தையும் நியாயப்படுத்தவும் அவர்கள் அதான் காரணமா இருந்தது. இதை ரசூல் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உத்தரவின் மூலமாக இதை தடுத்து நிறுத்தி இருந்தால் அந்த மக்களால் அதை என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படின்னா என்னது, அடிக்ட் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். ஆல்கஹால் ரத்தத்துல கலந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படி ஊறி போய் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒரு உத்தரவின் மூலமாக இந்த மது குடிக்க கூடாது என்று சட்டம் வந்திருந்தால் இந்த மக்களை வந்து என்ன செஞ்சிருக்க முடியாது, சீர்படுத்தி இருக்க முடியாது என்ன அவர்களால் முடியாது. இன்னைக்கு நம்ம பாக்குறோமா இல்லையா, இன்னும் சில பேர் இருக்கிறாங்க உடம்பு ஃபுல்லாவே என்னது சாராயம் தான் ஓடும். தண்ணி அடிக்கலடா கை காலெல்லாம் தன்னால ஆட ஆரம்பிச்சிடும். சாயந்தரம் 6 மணி ஆயிடுச்சாக்க அவன் வந்து என்னது, உலகத்துல எந்த சிந்தனையும் அவனுக்கு இருக்காது. சாராய கடைக்கு போகணுங்கிற சிந்தனையை தவிர உலகத்துல வேற எந்த சிந்தனையும் இருக்காது. இப்படியான சில பேர் இருக்காங்களா இல்லையா, இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி இருந்த அந்த மக்களுக்கு வந்து அல்லாஹ் பல்வேறு கட்டங்கள்ல 4 கட்டங்கள் அதை என்ன செய்யறான், அவர்கள் அதை விட்டு நீக்கிறான். நீக்கினதுக்கு அப்புறம் வந்து அவர்களுடைய வாயில ஒரு சொட்டு மது உள்ளே நுழைஞ்சது கிடையாது. முதல்ல வந்து இந்த பேரிச்சம்பரங்களில் திராட்சை பழங்களிலிருந்து நீங்கள் மதுபானம் தயாரிக்கிறீர்கள், இது அல்லாஹ்வுடைய அருள்ல உள்ளது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதுக்கப்புறம் என்ன செய்யறான், நீங்கள் போதையாக இருக்கக்கூடிய நேரத்தில் தொழுகைக்கு வராதீர்கள். லா தக்ரபு ஸலா வ அன்தும் சுகாரா, நீங்கள் போதையாக இருக்கக்கூடிய நேரத்தில் தொழுகைக்கு வராதீர்கள் அப்படிங்கிற ஒரு தர வருது. அதுக்கப்புறம் இது சைத்தானுடைய அருவருக்கத்தக்க செயல்கள், உங்களை இந்த மதுபானத்தை அதன் மூலமா என்ன செய்யறான், அருவருக்கத்தக்க செயல்கள். அதாவது இதுல சில நன்மைகள் இருந்தாலும் கொஞ்சம் நன்மைகள் இருந்தாலும் அதிகமான கேடுகள் இருக்கிறது. மதுபானத்திலும் சூதாட்டத்திலும் சில நன்மைகள் இருந்தாலும் அதிகமான கேடுகள் இருக்கிறது. சொல்றானா இல்லையா, இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு வந்தாலும் ஒரு பாட்டில போட்டேன்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிறானா இல்லையா. இந்த மாதிரியான சில நன்மைகள் இருந்தாலும் அதிகமான கேடுகள் இருக்கிறது என்று அல்லாஹ் என்ன செய்யறான், 3ஆவதாக சொல்றான். 4ஆவதாக இது சைத்தானுடைய அருவருக்கத்தக்க செயல். இதன் மூலமாக இறைவனுடைய நினைவை விட்டும் தொழுகையை விட்டும் உங்களுக்கு இடையில பகைமையையும் குரோதத்தையும் ஏற்படுத்துவதற்கு சைத்தான் விரும்புகிறான். இதை விட்டு முற்றிலுமாக விலகி விடுங்கள் என்று சொல்லி 4ஆவதாக கட்டளை வந்த மாத்திரத்தில் மதீனா வீதிகள் எங்கும் மது ஆறுகளாக ஓடியது. மதுபானத்தை குடிக்கிறதுக்கு ரெடியா எல்லாம் ஊத்தி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. மதுபானம் தடை செய்யப்பட்டு விட்டது என்ற அறிவிப்பு வருது, தூக்கி வெளியே ஊத்திட்டாங்க. நம்ம என்ன நினைச்சிருப்பாங்க, இப்பதானே தடை வந்திருக்குது, குடிச்சிட்டு அப்புறம் பாத்துக்கிறோம் அப்படின்னு இருப்பாங்க. ஆனா அந்த சஹாபாக்கள் அப்படி இல்ல. மார்க்கத்தில் அல்லாஹ் தடுத்து விட்டான், அல்லாஹ் இதை செய்யக்கூடாதுன்றான், இன்னையோட தலைமுழுக சொல்லி விட்டான் என்று சொல்லி தலைமுழுகி தூக்கி வீசி மதீனா மக்கா வீதிகள் எங்கும் மது ஆறுகள் ஓடக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு அந்த மக்கள் இருந்தார்கள் என்றால் அவர்களை மாற்றியது எது, அவர்களை உள்ளத்தை திருப்பியது எது? அது மாதிரி அல்லாஹ் செலவழிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டானே, ஆனால் அதற்காக எவ்வளவு பெரிய விரும்பக்கூடிய ஒரு பொருளாக இருந்தாலும் செலவழிக்க தயாரானார்களா இல்லையா? நீங்கள் விரும்புவதிலிருந்து நீங்கள் செலவழிக்காத வரைக்கும் நீங்க உண்மையான முஸ்லீமாக ஆக முடியாது, இறை நம்பிக்கையாளராக ஆக முடியாது. ஒரு வசனம் வருது. இந்த வசனத்தை அபு தல்ஹா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் படிக்கிறாங்க. படிச்ச உடனே அவங்களுடைய உள்ளத்துல ஒரு என்ன வருது, இந்த பைருஹா என்று சொல்லக்கூடிய வந்து ஒரு தோட்டம், அது மிகச் சிறந்த ஒரு விவசாய தோட்டம். பேரிச்சம்பழங்கள்லாம் அந்த அதுல வந்து நல்ல தண்ணி இருக்கும், சுவையான தண்ணி இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்லாம் அங்க போய் என்ன செய்வாங்க, தண்ணி குடிச்சிட்டு வருவாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம், ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு இடம், அதிகமாக இளப்பாறுவதற்கு நிலவுக்கு போயிட்டு வருவாங்க. அந்த இடத்தை என்ன செய்யறாரு, அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்யறோங்கிறது. அல்லாஹ் சொல்லிவிட்டான். இப்படி எப்படி தனக்கு விரும்புவதே தன்னுடைய சகோதரனுக்கு விரும்பாத வரைக்கும் நீங்கள் இறை நம்பிக்கையாளராக ஆக முடியாது என்ற வசனம் வந்த உடனே தன்னுடைய பைருஹா என்ற அந்த பெருங்கொண்ட தோட்டத்தை, பல கோடி ரூபாய் மதிப்பு உள்ள அந்த தோட்டத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் நான் தர்மம் செய்கிறேன் என்று சொல்லி அப்படி என்று அவங்க உள்ளத்தை மாற்றியது. அதே மாதிரி கோபப்படாதே என்று சொன்னால் கட்டுப்பட்டார்கள், மது அருந்தாதே என்று சொன்னால் கேட்டார்கள், விபச்சாரம் பண்ணாதே என்றால் நின்றார்கள், அவதூறு சொல்லக்கூடாது என்றால் அதை பேச மாட்டாங்க. அதையும் தாண்டி சில சைத்தான் உள்ள வந்திருக்கக்கூடிய நேரத்தில் கூட அல்லாஹ்விடமிருந்து வசனம் வந்து அவர்களை கடுமையாக தண்டித்து இந்த மாதிரியான காரியம் செய்யக்கூடாது, குற்றவியல் தண்டனைகளும் அறிவிக்கப்படுகிறது, அறிவுரையின் மூலமாகவும் திருத்தப்படுகிறது. அதுபோல அதை தாண்டி மீறி செய்யக்கூடியவர்களும் இருப்பார்கள், 1-2 அவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் மூலமாகவும் அவர்களுக்கு என்ன செய்து பரிசுத்தமாக்கப்பட்டது. அந்த வரலாறுகளை சொன்னோம்னா இன்னும் நீண்டு கொண்டே போகும். அந்த திருக்குர்ஆன் இன்றைக்கு நம்மிடத்திலும் இருக்கிறது. எந்த திருக்குர்ஆன் ஒரு மாற்றத்தை, ஒரு சமுதாய புரட்சியை ஏற்படுத்தியதோ, சமுதாய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியதோ, அந்த திருக்குர்ஆன் இன்றைக்கு நம்முடைய கையில இருக்கிறது. நம்ம அதை என்ன செய்யறோம், குப்பையை கிளற கோழி மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். குப்பையை கிளற கோழிக்கு வந்து என்னது, ஒரு வயிறு கிளறுது, மண்ணை போட்டு கிளறும் போது என்ன செய்யுது, குப்பையை கிளறக்கூடிய நேரத்தில் வந்து என்ன செய்யுது, ஒரு பவுன் தங்க நகை வருது, தெரியுமா? அதுக்கு தெரியாது. ஒரு வைர மோதிரம் வருது, அதுக்கு தெரியுமா? தெரியாது. அதெல்லாம் ஓரமா தள்ளி விட்டுரும், அதுக்கு அது தேவை கிடையாது, அதுக்கு தேவை புழு பூச்சி. அந்த மாதிரி நம்ம இருக்கிறோம். மாணிக்கங்களை கையில வைத்துக் கொண்டு நம்ம என்ன செய்யறோம், அந்த குப்பை கூலங்களை கிளறக்கூடிய கோழியாக நம்ம தெரிஞ்சு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய வேதம் நம்முடைய கையில இருக்கிறது, அது அனுதினமும் படிங்க, அதுல பொருள் உணர்ந்து படிங்க. தமிழ் மொழிபெயர்ப்பு ஏராளம்
குர்ஆனாக புக்கு வடிவில் இருக்கிறது. ஆண்ட்ராய்டு போன் இன்னைக்கு சர்வ சாதாரணமா அனைவரும் வச்சிருக்கிறோம். அதுல குர்ஆனை இன்ஸ்டால் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு பக்கத்தை படிங்க, அதை விளங்குங்க. தெரியவில்லை என்றால் தெரிஞ்சவங்கள்ட்ட கேளுங்க, அல்லது விளங்கவில்லை என்றால் ஒரு நோட் எடுத்து குறிச்சு வைங்க. அடுத்தடுத்த வசனங்கள், அடுத்தடுத்த அத்தியாயங்கள் அது விளக்கும். குர்ஆன் அப்படித்தான் இருக்குது. ஒட்டுமொத்தமா ஒரே புத்தகமா கொடுக்கப்படவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 ஆண்டு கால வாழ்க்கையில சன்னம் சன்னமாக சிறிது சிறிதாக ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒவ்வொரு தேவைக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஏற்ப அது அருளப்பட்ட அல்லாஹ்வுடைய வேதம். அப்படி அருளப்பட்டும் எந்த விதமான முரண்பாடுகளும் கிடையாது, எந்த விதமான பொய்களும் கிடையாது, கற்பனைகள் கிடையாது. அனைவரையும் ஈர்க்கக்கூடிய கம்பீரமான ஒரு ஓசை நயத்துடன் அருளப்பட்ட அல்லாஹ்வுடைய வேதம் நம்ம கையில இருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.